ஹாய் கைஸ், திஸ் இஸ் சக்ரேஸ். இந்த சேனலோட 33வது வீடியோ. இன்னைக்கு என்னடா வீடியோவில் பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு புது சீரியஸ் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். மெய்யழகன் காம்போ. அப்படி இல்லை, மெய்யழகன் சீரியஸ். இதில் வந்து என்னன்னா, நம்ம மயிலாடுதுறையில் சுற்றி இருக்கிற எல்லா கோயிலுக்கும் நம்ம போக போகிறோம். இது ஃபர்ஸ்ட் எபிசோட் 1. நம்ம பெரிய கோயிலுக்கு வந்திருக்கோம். மயிலநாதர் கோயில் மயிலாடுதுறையில் மயிலாடுநாதர் கோயில் கொஞ்சம் ஃபேமஸே, அதனால வந்திருக்கோம். இது மாதிரி மயிலாடுதுறையில் இருக்கிற சுற்றி உள்ள எங்கள் மெய்யழகன் மாதிரி ஒரு கோயிலாக இருக்கும்ல, அதை நாங்கள் பார்க்க போகிறோம். அண்டு பிரபு மெய்யழகன் போய் திடீர்னு வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு கூப்பிட்டுட்டான். நான் ப்ரிப்பேர் பண்ணல, பண்ணி தந்துருவேன். கோயிலுக்கு போனாலே ஒரு மன நிம்மதி கிடைக்கும், அதான் வந்தோம். நான் ஃபுல்லாக கோயிலை சுற்றி காட்டுறேன், பாருங்கள். வாழ்வு தொடங்கும் இடம் உனக்கு வாய் ஜாஸ்தி. உனக்கு தள்ளி போச்சா? பாத்தீங்கன்னா மெய்யழகன் கலர் கிரேடிங்ல இருக்கும். ஐயோ, இப்போதான் போயிட்டு இருக்கோம் கோயிலுக்கு வாசல்கிட்ட. போயிட்டு நான் காட்டுறேன். நான் நம்மளும் உட்காந்துருக்கு. அதுக்கு எந்த வேலையுமே கிடையாது. இல்லை தப்பு அது தப்பு, எனக்கே தெரியும். யார்ட்டும் சொல்லாதீங்க. ஏற்கனவே வந்துட்டோம் வீடியோ எடுக்கிறதுக்காக. இன்னொரு வாட்டி எடுக்கிறோம். இப்போ கோயிலில் போயிட்டு இருக்கோம். ஆப்போசிட்ல போலீஸ் வராங்க. யானை நிற்கிதுரா. யானை நம்மளாம் வந்து 3வது கிளாஸ் படிக்கிற புக்கத்தை. சாரி, என்னடா வளரிக்கிட்டே இருக்க. அது போடாத. யானையை பாருங்க, எவ்வளோ பெரிய யானைன்னு. பிரபு, கோயில் உள்ள வந்து சாமியை ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ வந்து அதை நான் எடுக்கலை. துண்ணூறு வாங்கிட்டு அண்டு வந்து நாங்கள் நிற்கிறோம். பிரபு, பட்டையை போடுறா. எல்லாரும் எனக்கு போட்டுட்ருக்காங்க, நானே போட்டுருக்கேன். சூப்பராக பட்டை போட்டாச்சு. அண்டு சிவனை பார்க்குறப்போ, எங்கள் ஊர் சிவனை பார்க்குறப்போ ஒரு மாதிரியாக அமைதி கிடைக்குங்க. மயூரநாதர் கோயில் நீங்கள் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், இல்லைனா கூகுளில் பாருங்கள். மயிலாடுதுறையில் மயூரநாதர் கோயில்னு போட்டாலே உங்களுக்கு செம பெரிய கோயிலாக ஒன்று வரும். எல்லாருமே லைஃப்பில் 1 டைம் வந்து எல்லா கோயிலுக்கும் விசிட் பண்ணுங்கள், உங்கள் ஊரில் இருக்கிற கோயிலுக்கும். அண்ட் கேசவா, இவர் தான் நம்ம கேமராமேனு. இவர் தான் எங்கள் லாகோட கேமராமேன். இவரை நாங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்க மாட்டோம், ஏன்னா வந்து இவரு மாரி அவர் சை டைப்புங்க, சை டைப். அவன் என் கூட அபின்னு ஒருத்தன் தானே, எங்கடா அவன்? ஈரக்கு ஒரு பார்த்தான். 90 இருக்கிறப்ப ஈரக்கு டச் பண்ணா கூட கோயில் ராது காணுங்க. ஒருத்தனை வந்தாங்க என் கூட காணும். எங்கடா போனா ஃபோன் அடி. ஒருத்தன் அபின்னு ஒருத்தன் காணா போயிட்டான் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம்ல. அவன் எங்கே போயிருக்கானா வந்து போன வீடியோவில் வந்து வண்டி ரிப்பேர் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் ஷாப்பில் கொடுத்துருந்தோம்ல. அதுக்கு வந்து அமௌண்ட் வாங்க வந்து என் ஃப்ரெண்டு வாசலில் வந்திருக்கான். அதை அவன்கிட்ட காசை வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருப்போம், அவன் வரட்டும். அங்கே வந்து கூட்டமாக நிற்கிறாங்க. நடராஜருக்கு வந்து இன்னைக்கு இல்லை நடராஜருக்கு வந்து சாமி ஏதோ பண்ணுறாங்க. செம்ம கூட்டமாக இருக்குங்க. அப்படியே நாங்கள் வெளியே போய்ட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு உங்களுக்கு வாக் கண்டினியூ பண்ணுறேன், பாருங்கள். நாங்கள் பார்க்குறோம், ஒரு சுற்றிட்டு இருந்தாங்க நிறைய பேர் வந்து அந்த ஃபோர்ஸாக ஒன்று வச்சுக்கிட்டு. அது மேலே வந்து ஒரு மயில் இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒருத்தவங்கள்ட்ட விசாரிக்கிறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மயில் சுற்றுது, நடராஜன் வந்து மேலே உட்காந்துருக்காங்க, வந்து மயில் சுற்றுற மாதிரி ஒரு வருஷம் நடக்குமா. பார்க்குறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு பாக்கியம் கிடச்சிச்சு. நீ என்னடா சொல்கிற? நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்போ
இதுமாரி நான் பார்த்தது இல்லை, இந்த கோயிலுக்கு வந்து நான் இதுமாரி பார்த்தது இல்லை, முதல் வாட்டி பார்க்குறேன். பட்டன் எப்படி போட்டிருக்க? வந்து இப்படி போட்டால் தான் எல்லோரும் நல்லா இருக்கும். சரி, அந்த ஒருத்த காணா போனவன் வந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கான். வரட்டுங்க, அவன் எங்கே போனானே தெரில. நாங்கள் வந்து ஒரு இடத்துல உட்காந்து கண்டினியூ பண்ணுறோம். வேம ஓடி ஓடி ஓடியா 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 தளபதி என்றாது ஆசிஃபு மொக்காலி ஏங்க இங்கே மயிலாடுதுறையில் முழுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. மித்த ஊரில் இருக்குமா? இல்லை, டெல்டா மாவட்டத்தில் இருக்கும். நாங்கள் வந்து ஆடுதுறையில் நான் பார்த்துருக்கேன். அப்புறம் என்னடா நம்ம ஒரு போனோம்ல, அதான் திருவிடை மருதூர். அப்புறம் வேற கோயில் போனோம்ல, இன்னொரு கோயில்ரா, அதான் அது தாராசுரம் போனோம். அதுலேயும் வந்து இது மாதிரி முழுக்குலாம் நடந்துச்சு. எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ் முழுக்குக்கு. நாங்கள் நிறைய அந்த கேர்ள்ஸ்ல இருந்தீங்கன்னா அந்த லிப்ஸ்டிக்லாம் ஃப்ரீயாக போகலாம். ஃப்ரீயாலாம் தரமாட்டாங்க. அதனால தான் இந்த பூஜைலாம் நடக்குதான். ஒரு வாரத்துக்கு நடக்கும். அப்புறம் முழுக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க. அண்டு அந்த இடத்துல ஒரு ஸ்பாட் இருக்குது மரத்துக்கிட்ட, அங்கே உட்காந்து நாங்கள் பேசுகிறோம். சார் ஓய்யோ ஹாய் கைஸ், ஒரு இடத்த பார்த்து உட்காரோன்னு சொன்னேன். கரெக்டாக வந்து உட்காந்தாச்சு. செமையான ஒரு மரத்து அடியில் அழகான எங்கள் கோயிலில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரபு ரொம்ப பெருமையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் அங்கே உட்காந்துருக்கோம்னா, கத்தி பேசி காதல் விடுவாது. நமக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக வேணும்னா நம்ம கோயிலுக்கு வாங்க. நீங்கள் முதல்ல செஞ்சீங்கன்னா உங்களுக்கு டிப்ரெஷன் எல்லாமே போய்ட்டு வந்து ஸ்டேட்டஸ் போடுறது, ஸ்டோரி போடுறது அப்படி ஒன்று தான். அதெல்லாம் வேண்டாம். கோயிலுக்கு வந்து மெய்யழகன் படத்தை நாங்கள் வந்து பார்த்ததுலேருந்து எங்களுக்கு வந்து எங்கள் பெரிய கோயிலில் வந்து இது மாதிரி ஒரு விளாக் பண்ணணும் எங்களுக்கு ஒரு ஆசை. ஏன்னா எங்கள் கோயில் அப்படியே மெய்யழகன் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எங்கள் கோயிலும். எந்த ஊருக்கு போனாலும் மயிலாடுதுறையில் எங்கள் ஊருக்கு வந்து இது மாதிரி கோயிலில் உட்கார்றதே ஒரு தனி சந்தோஷம். அண்டு இங்கே கோயிலுக்கு வரப்போ எங்களுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல் கிடைக்கும். அப்புறம் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். நிறைய பேத்துக்கு நிறைய இது இருக்கும். ஆனால் எங்கள் மயூரநாதர் கோயில் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் கொடுக்கும். நீ என்னடா அப்படி சொல்கிற? நீ சென்னையில் இருக்காங்க. சென்னையில் வந்து காலேஜ் படிக்கிறான். சனி ஞாயிறு இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் வருவான். அவனுக்கு எப்படி இருக்குது ஃபீலிங்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். எனக்கு வந்து உங்கள் கூட வந்துட்டு ஒரு கோயிலுக்காக ஒரு ஃப்ரீயாக ஜாலியாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக சார். உனக்குடா வந்தால் நல்லா கண்ணு குளிச்சு எல்லாம் சாமி பார்த்துக்கலாம். நீ சாமியை பார்க்க வர மாட்டேன். எனக்கும் அந்த கோயில் நல்லா ஜாலியாக. இது மாதிரி ஒரு இடத்துல வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 4-5 பேர், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேருன்னு எனக்கு தெரியல, ஆனால் நிறைய பேர் இருந்தீங்கன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் இது மாதிரி வந்து ஒரு கோயில், உங்கள் ஊரில் இருக்கிற பெரிய கோயில் ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலி பண்ணிட்டு, இவனை மாதிரி ஆள் இருப்பாங்க நிறைய பேர் சைட் அடிக்க, இவரை மாதிரி ஒரு ஆள் இருப்பாங்க. ஸோ என்னைய மாதிரி விளாக் எடுக்கிற ஆளும் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க கூடலாம் வந்து கோயிலில் நல்லா பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக பேசிட்டு அப்புறம் சாமியை கும்பிட்டுட்டு நிம்மதியாக ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் லைஃப்லேயே இந்த டைம் தான் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல டைமாக இருக்கும். ஒதுக்குங்க டைம். ஸோ அதனால் நீங்கள் இது மாதிரிலாம் வரலாம். இது மாதிரி சீரியஸ் உங்களுக்குலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலோட பேரை வந்து மாற்றலான்னு இருக்கோம். அது நெக்ஸ்ட் வீடியோ நான் சொல்கிறேன் என்னான்னு. அண்டு இது மாதிரி மெய்யழகன் பார்ட் 2 சீரியஸ் வந்து வரும். இந்த மாதிரி தான் வர காலத்தில் வந்து நான் போடுறேன். இந்த சீரியஸ் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல வந்து மெய்யழகன்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. பாய் சொல்லுங்க எல்லாரும். கையாட்டணும் இப்படி. சாரி, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். எழுதி